ஓகே, வணக்கம் நண்பர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னொரு வேர்வையோட சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். இன்னொரு ஸ்வெட்டிங் மேம். ஓகே. ஓ, வேர்வையோட. வேறு உடையுடன். வேறு உடை அதுவும் ஒண்ணுதான். வேறு உடையோட தான். ஓ நைஸ், ஓ நைஸ். தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்பா? இன்னைக்கு என்ன டாபிக்னா மோஸ்ட் ஐகானிக் வில்லன்ஸ் இன் தமிழ் சினிமா. ரேங்க் பண்ணுவானா, பட் ஃபர்ஸ்ட் அதான் நம்ம லாஸ்டா யார சொல்ல போறோம்ன்றது அவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட்டா வச்சிருப்போம். இப்ப சஸ்பென்ஸ்லயே வச்சிரலாம். அது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது எப்படி சஸ்பென்ஸா இருக்கும். ஆனா யாருன்னு அவங்க கெஸ் பண்ணிருக்காங்க. கெஸ் பண்ணுவாங்க. யார் அவன்? ஓகே, 5th place ஆத்ரியா from 24. வாவ். A brilliant villain. வாவுன்னு சொல்ல என்னால முடியாது, ஏன்னா அந்த படம் பார்க்கல. ஆமா, சூர்யா ஃபேன்ஸ். சூர்யா ஃபேன்ஸ் கோவப்படாதீங்க. நான் அதுக்கு பதிலா இது பார்த்துட்டேன், சூரரை போட்டு பார்த்துட்டேன். கங்குவா பார்க்கல. 24 படத்துல வர சூர்யாவோட நெகட்டிவ் கேரக்டர் ஆத்ரியா. அந்த கேரக்டர் சூர்யா நெகட்டிவ் கேரக்டர் இவ்வளோ பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணுவாருன்றத அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சூர்யா இது வரைக்கும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எதுவும் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமே சக்ஸஸ்ஃபுல்லா உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது மேபி இது ஆக்சுவலா உன்ன நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நீ பாரு. அந்த படம் சூர்யாக்காக பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். சமந்தாக்காக பார்க்கணும்னு நினைச்சேன். சைஃபை படத்துல, டைம் டிராவல் படத்துல ஒரு வில்லன் எவ்வளோ சூப்பரா காட்ட முடியும். அதுவும் இந்த இன்டர்மிஷன் பிளாக்லாம் பயங்கரமா இருக்கும். திருப்பி அதான் படத்துல ஹீரோவை சாவடிச்சிட்டு டைம் டிராவல் பண்ணி திருப்பி ஹீரோவை கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்பாயிலர். நீ படம் பார்க்கல? பார்க்கலதான் ஸ்பாயிலர். படம் பார்க்கணும்ல. படம் பார்க்காம வழியில குட்டி வந்தது தப்பா போச்சு. பார்க்கல. அதான் ஹீரோ செத்துட்டான். சொல்லுங்க, அத விட்டுரு. ஸ்பாயிலர் சொல்லுங்க. படம் பார்க்காதவங்க அந்த படம் பாருங்க, ரெக்கமெண்ட். ஹீரோ பைத்தியமா இருப்பானே அதானே. அது மாதிரி அது பேர் சொல்லிடாதுங்க. அது எனக்கு ஒருத்தர் போட்ட ஸ்பாயிலர். அது எனக்கு ஒருத்தர் போட்டார் ஒரு ஸ்பாயிலர். அது எல்லாமே ஸ்பாயிலர் தானே எல்லா மக்களும் இருக்காங்க. The world is full of spoilers. ஆமா சார், உங்களுக்கு என்ன சார் பண்றது? நியாயமா பார்த்தா அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஆத்ரியா கேரக்டர் அந்த படத்துல கொஞ்சம் பயங்கரமாவே பண்ணியிருப்பாரு சூர்யா. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவர் பார்க்கும் போதே அந்த ஒரு வில்லனிசம் தெரியும் அவரோட இதுல. 3 கேரக்டருமே அவர் தான் பண்ணியிருப்பாரு. சூர்யா தான் பண்ணிரு. ஹீரோட வில்லன், ஹீரோட அப்பா, 3மே அவர் தான். ஸ்பாயிலர். உங்க அப்பா கேரக்டரே எனக்கு தெரியாது. அப்படியா? ஆமா, 3 பேர் இருக்கிறது தெரியாது. ஆட்டா பாவி. பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக் அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறா? அது மட்டும் தெரிஞ்சு. இது போட்டாங்களா தமிழ் படம் 2ல கலாச்சாங்களா, அது மட்டும் தெரியும். அடுத்த படம் முத்துப்பாண்டி ஃப்ரம் கில்லி. அண்ணம் படம் வந்தாலே எனக்கு கஷ்டமா போயிடுது. அண்ணம் படம் இவரை கையில பிடிக்க முடியல. ரொம்ப ஃபேவரட்டான படம். அந்த டைம்ல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான படம். பிரகாஷ் ராஜ் சார் அவ்வளோ சூப்பரா நடிச்சிருப்பாரு. வில்லனிசம் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அது அவர் அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி வேற இருக்கும். இப்படி இந்த இந்தியன் தாத்தாவோட வம்சாவளியில வந்தவர் தான். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியோட ஒரு வில்லன் பயங்கரமா இருப்பாரு. அவரோட லவ் யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை அந்த படத்துல. என்னதான் அவர் லவ் பண்ணாலும் மியூச்சுவலா லவ் இருந்தாங்க. பொறிக்கவே லவ் பண்ண சொல்றீங்கன்னா என்ன லவ் பண்ண முடியுமா? பொறிக்கை லவ் பண்ணி திருத்தணும், அதான லவ். அது போக்கிரி. நீ நினைக்கிற மாதிரி நான் போக்கிரி இல்ல. நல்லவங்க அவ்வளவு பேர் இருக்காங்களே. இப்படி நல்லவங்களை லவ் பண்ணியிருந்தா டி ராகவன் டிராகனா மாதிரி இருக்க மாட்டான். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல. இதெல்லாம் கருத்தா. கில்லில முத்துப்பாண்டி கேரக்டர் ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாரு அவரு. அதுல அவரோட மேனரிசமே மத்த யூசுவலா இருக்க படத்துல இருக்க மாதிரி இருக்காது. காமெடி படத்துல காமெடிலாம் அந்த மாதிரி அதான் அவர் பண்ணிருப்பாரு. அந்த காமெடி அவரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பாவே அடிச்சிருவாரு கடைசில. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அடுத்த கேரக்டர் யாருன்னா இவங்க ஃபைனல் பாஸ் ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஃபைனல் பாஸ் கிடையாது இந்த படத்துல. ஃபைனல் பாஸ் கிடையாது. பட் ஆனா அவங்களோட வில்லனிசம் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. ஆமா, அவங்கனால தான் ஆக்சுவலா ரொம்ப ஹீரோக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அவங்களோட அன்கண்டிஷனல், அதாவது ஃபீமேல் முத்துப்பாண்டி. அது ஒரு யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி இவரு நம்ம விஷால். ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன படம்னு சொல்லலடா கடைசி வரைக்கும். திமிருங்க. ஈஸ்வரி அவங்க கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு ஃபீமேல் கேரக்டரா அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஸ்லாங் அதெல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும்.
வெளியே கேக்குதோ இல்ல இல்ல கேக்கும்டா. பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஓகே ஆதிசேஷன் தானே, கரெக்ட் தானே? ஆதிசேஷன் ஃப்ரம் சிவாஜி படம். ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறோம்னு நினைச்சியா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. ஆதிடா. இதெல்லாம் வந்து பிரார்த்தனா தியேட்டர் இருந்துச்சுல, ஆமா, ஓபன் தியேட்டர். அந்த தியேட்டர்ல இருக்கும்போது நான் பார்த்த படம் இது. அந்த படமே என்னன்னா பிரார்த்தனால ஓபன் தியேட்டர்ல தானே பாப்பாங்க. அந்த படத்தை நீங்க பிரார்த்தனால ஓபன் தியேட்டர்ல பாத்துருக்கீங்க. இதுல ஹீரோக்கும் வில்லனுக்கும் பேலன்ஸ்டா போகும். ஹீரோ ஒரு இடத்துல வின் பண்ணாருன்னா வில்லன் ஒரு இடத்துல வின் பண்ணுவாரு. இன்டர்வல் பிளாக் ரசின் சொல்ல வேணாம். அது ஆக்சுவலா ஹீரோ வில்லன் ஆக்சுவலா இன்ட்ரோடியூஸ் ஆகுறது எப்படின்னா ஒரு ஆம்பளை அன்னை தெரசாவை தான் வந்து இன்ட்ரோடியூஸே பண்ணுவாங்க. தம்பி மிகையா சொல்றாரு. நான் ஒரு கடைநிலை ஊழியன், அவ்வளவுதான். போக போக தான் அவரோட டார்க் சைடும் காமிக்கிற மாதிரி இருக்கும். அவரோட வெறுப்பையுமே ரொம்ப சத்தமாலாம் காட்ட மாட்டாரு. நீங்க வந்து என்ன சிவாஜி இப்படி பண்ணிட்டீங்க? என்ன சிவாஜி எப்படி இருக்கீங்க? உங்க பல்கலைக்கழகம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆனா அந்த காயின் த்ரூஅவுட் தி மூவி வரும். அதுக்கப்புறம் ஆமா, அதுவும் அந்த போன் கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த காயின் வரும். கட் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி அந்த காயின் வரும். ஆமா ஆமா, அந்த காயின் வரும். லக்கி காயின் மாதிரி. இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. அதுல ஏதோ ஒரு பக் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அவர் இது பண்ணிருப்பாரா தெரியல. மேபி அதனால அந்த டெலிஃபோன் சர்வீஸை க்ளோஸ் பண்றாங்க போல இருக்கும். போடுற காயின் ரிட்டர்ன் வெளியே போய் ஆசை. ஸ்டார்டிங்ல வந்து இவர் தான் அந்த பிரச்சனை எல்லாம் பண்றாருன்னு காமிக்காம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இவரோட ஆளுங்களை சுத்தி இருக்க ஆளுங்களை வச்சு பண்ண வைப்பாரு. காசு அதிகமா வாங்குங்க, பர்மிஷன் கொடுக்காதீங்க, இந்த லேண்டுக்கு அப்ரூவல் கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அலைய விட்டு அதுக்கப்புறமா தான் இவர் வந்து போய் என்ன சிவாஜி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இது பண்றாரு. அவர் எல்லாத்தையுமே வித்துட்டு வீடெல்லாம் வித்துட்டு வந்து வரப்பதான் இதெல்லாம் இவதான் காரணம். அப்புறம் தான் வந்து அந்த காயின் சீனு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுல இன்னொரு மெட்டஃபரிக்கலா ஒரு சீன் ஒன்று சொல்லவா? ஹீரோ செத்து திரும்ப பிறந்து வந்திருப்பாரு வில்லன் தோக்கடிக்க. அந்த அளவுக்கு வில்லன் ஆதிடா. நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு தமிழ் சினிமாவை எடுத்துட்டோம்னா இந்த கேரக்டரை பத்தி பேசாம கன்ஃபார்ம் நம்மளால யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான்டா தமிழ் வந்து ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணவே முடியாது நண்பா. அப்படி ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே வந்து இந்த கேரக்டரை வந்து புரிஞ்சிக்க முடியும். பிடிக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான. என்னன்னா இவன் வந்து இவனுக்குள்ள கொஞ்சமாவது நல்லது இருக்குமானா கொஞ்சம் கூட நல்லது இல்ல, அந்த அளவுக்கு கெட்டவன் சொடல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்றதுல தப்பு இல்ல, அதான் நேச்சர். ஆமா, பயங்கரமான இது. அது நம்மளுக்கு கன்வே பண்ணும். இந்த மாதிரி வந்து இவன் வந்து மற்றவங்களோட அழுகையில தான் வந்து இவனுக்கு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து வில்லனை ஒரு சைடு அப்படியே காமிச்சிட்டே போவாங்க, ஸ்கிரீன் பிளேல காமிச்சிட்டே போவாங்க. பார்த்தா அங்க இருந்து பரத் வருவாரு. பரத்தோட பார்த்தா அவர் தம்பியா நினைப்போம். பரத் தான் ஒருவேளை சொடல போல. சொடலையே சொடல தம்பியே நல்லவன், இவனோட அவன் மோசமானவன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட். எனக்கு கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாக்குறப்போ ஜோக்கரோட ஃபீல் வரும். ஜோக்கர் ரெசம்பிளன்ஸ் எடுத்து தான் பண்ணிருக்காங்க. பேட்மேனோட ஜோக்கர். அதாவது அந்த ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் ஒன்று அடிப்பாரு ஹீரோ. அடிச்சோடனே அந்த ரத்தம் இங்க வந்து இப்படி கரெக்டா அந்த ஜோக்கரோட இது மாதிரி போகும். அது அப்படி கத்திட்டு ஓடுறது, அக்ரெசிவா பண்றது, அதெல்லாம் பயங்கரமான ஆக்டிங். புல் ஆஃப் பண்ணிட்டாப்ல. ஜோக்கரை வந்து புல் ஆஃப் பண்ணிட்டாப்ல. சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா செம்மையா இருக்கும் அவரோட. ஓகே, இதோட அதான் முடிஞ்சு டாப் 5 முடிஞ்சு. இதுல நிறைய பயங்கரமான கேரக்டர் நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைப்பீங்க. அதெல்லாமே நாங்க பார்ட் 2 வச்சிருக்கோம். அத பாருங்க. அதுலயும் உங்களுக்கு குறைகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. 3வது வீடியோ கண்டென்ட்டுக்கு பஞ்சம். அவ்வளவுதான். கடையை சாத்திட்டு காலி பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் குரு. செல்வா.